ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வது தயானந்த குப்தா கிருஷ்ணகிரி. பல விதத்திலும் மகா அவதார் ஃபவுண்டேஷன் அவர்கள் நிறைய வந்து நம்ம சொசைட்டிக்காக சேவை செய்து கொண்டு வருகிறார்கள். அதில் இது ஒரு பங்கு. இது போல ஞானம் பகிர்தல் அப்படிங்கிறது எல்லாருக்கும் எல்லாமும் அமைஞ்சிடாது. அந்த வகையில அவங்க எல்லாரும் எல்லாம் பெற வேண்டும் இன்றைய பரந்த நோக்குடன் அவர்கள் செயல்பட்டு வருகிறார்கள். அதில் பயணித்து வரும் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தையும் பிரியத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இதில் விடாமுயற்சியாக செய்து வரும் பழனியப்பன் அவரை பார்த்து நமக்கே ஒரு மோட்டிவேஷன் ஆகிறது. எத்தனை முறையானாலும் சரி அவர் சார் சார் சார்னு சொல்லி எல்லாரையும் நல்லா குளிர வைத்து விடுகிறார். அவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இதை நடத்தி கொண்டு வரும் மாஸ்டர் ரங்கநாதன் குருஜி அவர்களுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த ஞானத்தையும் தியானத்தையும் போதித்து வந்த பிட்டாமகாபத்திரிக்கும் சொர்ணமலாபத்திற்கும் மகாவதார் பாபாவிற்கும் சதானந்த யோகி அவர்களும் காசிரெட்டி நாயனாருக்கும் பிரபஞ்ச சக்தி விஸ்வசக்தி பஞ்சபூதங்களுக்கும் என் பெற்றோர்களுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்று நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு ரொம்ப சிறந்த தலைப்பு. ஒரு பெரிய மகான் சித்தர் அவர் அவரை பத்தி நம்ம முதல்ல பேசிட்டு இருக்கிறோம். அதுல தொடர்ச்சின்னு வச்சுக்கோங்களேன். திருமூலரின் திருமந்திரம். இந்த இதுல மூச்சு விடும் சுவாசத்தை வைத்து ஜோதிடம் பார்த்த அறிஞர்கள் அந்த காலத்துல இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்றத வச்சு ஒரு சின்ன ஒரு உரையாடல் தான். இதுல பாருங்கன்னா உடம்புல உள்ள அதிசயங்கள்ல திருமூலர் திருமந்திரத்தை சொன்ன ரகசியம் இது. எப்படின்னா உடம்புல என்னென்ன இருக்கு அதை அதிசயம் இதான் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்காது. சும்மா நம்ம வாயில வடையா போடுறோம், அதுக்கு எவ்வளவு தண்ணி ஊற்றணும் எவ்வளவு இதுன்னுட்டு யாரும் கணக்கு வைக்கிறது இல்லை. அது வாட்டி அரைக்குது, மேல வேணுங்கிற தண்ணீர் உமிழ் நீரா வந்துடுது, அது மேல கீழே வந்துடுது, ஆட்டோமேட்டிக்கா வந்துடுது கிராவிடேஷன் பவர்ல. அப்புறம் அது எப்படியாவது அது மலமாயிடுது. அது அது இந்த மாதிரி ஒரு அதிசயமான இது ரகசியம்லாம் உடம்புக்குள்ள இருக்கு. அதை பெரிய சித்தர்கள் எல்லாம் கண்டுபிடிச்சு அது நமக்கு ரொம்ப அருமையா எல்லாரும் அந்த இது தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொல்லியிருக்காங்க. பாருங்க, இந்த எஞ்சான் உடம்புல இருக்குது. இதுல 6 புள்ளிகள் மிக முக்கியம். 6 ஆதாரங்கள் சொல்லலாம். 6 ஆதாரங்கள்லாம் முதல் ஆதாரம் மூலாதாரம். இந்த சில மூலாதாரம்னா என்ன, சும்மா மூலாதாரம் சொல்லிட்டா எல்லாருக்கும் ஒரு 90% தியானம் செய்யறவங்க யோகா செய்யறவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கலாம். இல்லாதவங்களுக்கு அவங்களுக்கு தெரியணும் இல்லையா, அது நமக்கு இது இருக்கு இல்லையா, இந்த கடமை இருக்கு இல்லையா. இது என்னன்னா இது நம்ம சொந்த கதை தாங்க. வெளியில நம்ம உடம்புல இருக்கிறத பத்தி தான் நம்ம பேச போறோம். மூலாதாரம்னா எங்க இருக்குதுன்னா மலம் போற பாதைக்கு 1/2 இன்ச்சு மேலே, ஜலம் போற பாதைக்கு 1/2 இன்ச்சு கீழே, அந்த இடத்துல தான் மூலாதாரம்னு சொல்றாங்க. அந்த புள்ளிக்கும் கீழே கால் பகுதி, அந்த மேலே இருக்கிற புள்ளிக்கு கால் பகுதி, மேலே இருக்கிற பகுதிக்கு உடம்பு பகுதி வருது. ஜலம் போற பாதைக்கு நேர் பின்னால பாத்தீங்கன்னா முதுகுத்தண்டுல உள்ள புள்ளி மனுஷனுக்கு தான் இருக்கு. அது முதுகுத்தண்டு நேராக இருக்கும், அந்த இடத்துல இருக்கு இந்த மூலாதாரம். இது இடம். அந்த மூலாதாரம் தண்டு இல்லைன்னா பொலன்னு நாம விழுந்துருவாங்க. அது மனுஷனுக்கு மட்டும்தான் அந்த மாதிரி நேரா இருக்கும். சில பேரை கேட்கிறோம், ஏண்டா முதுகெலும்பு இருக்காடா உனக்குன்னு. அப்போ உறுதியான ஆளை பார்த்து கேட்கிறோம். அப்படின்னா முதுகு எப்படி இருக்கிறாங்கன்னா நல்லா உறுதியா இருக்குன்னு அர்த்தம். முதுகெலும்பு இருக்கு, அதனால்தான் இந்த புள்ளி பூராவுமே கீழே உள்ள புள்ளிகள் சொல்றதுதான் நம்ம என்ன மூலாதாரம் அப்படி சொல்றோம். இது முதல் புள்ளி. ஆதாரத்துல 6 ஆதாரம் இருக்குன்னு சொன்னோமா, இது முதல் ஆதாரம். முதல் ஆதாரம் மூலாதாரம், முதுகுத்தண்டுல உள்ள புள்ளி. அப்புறம் 2வது சுவாதிஷ்டானம், அடுத்தது தொப்புள்ள இருக்குது. தொப்புளுக்கு நேரா முதுகுத்தண்டுல உள்ள புள்ளி தான் மூலாதாரம், சுவாதிஷ்டானம். அடுத்தது மணிப்பூரகம். அதுக்கு மேலே வாங்க, இந்த ஹார்ட் டிக் டிக் டிக்குன்னு அடிச்சுக்குதுங்க, அதுக்கு நேரா உள்ள புள்ளி பேர் தான் அநாகதம். அப்புறம் அதையும் தாண்டி வந்தா இந்த தொண்டைக்குழிக்கு இந்த ருத்ராட்சம் இருக்க, இந்த இடத்துல படணும். இந்த ருத்ராட்சம் இந்த இடத்துல படணும்.
அது வந்து இந்த ருத்ராட்சம் இந்த இடத்துல பட்டு தண்ணியில குளிச்சு அந்த தண்ணி உடம்புல பட்டா கழுத்துக்கு மேற்பட்ட பகுதி பூரா ஆ வந்து ஆக்டிவேட் ஆயிடுங்க. எல்லாமே இங்கதான் இருக்கு. இந்த இதுக்கு பெயரு விசுப்தி. அப்போ இந்த இடத்துக்கு பேர் என்ன, விசுப்தின்னு சொல்றாங்க. அப்போ இது அண்ணனாக்கும் உள்நாக்கும் சேர்ற பகுதி. இதுக்கு மேலே வாங்க, இங்க இருந்து இப்படி நேரா வந்தீங்கன்னா புருவ மத்தியில ஸ்தானம். இந்த புருவ மத்தியில இருக்கு ஸ்தானம். அதுக்கு ரெண்டு புருவத்துக்கும் மத்தியில நெத்திக்கு நேர் புருவத்துக்கு மேல வெளியே உற்று பார்த்தா உணர்த்தும் மந்திரம் தான் அது வந்து. அது அது வந்து என்ன சொல்றாங்க, ஒரு மத்திய ஸ்தானம் இருக்க முக்கிய இடம் இது. இந்த திருமூலர் திருமந்திரத்தை அதைத்தான் ஒரு ஒரு பொண்ணு உட்கார்ந்து இருக்கு, ஒருத்தன் மெஸ்மரைஸ் பண்றான் பயன் அப்படின்னா அந்த பையன் வர்றான் அப்படின்னு கான்சென்ட்ரேஷன் பவரால அந்த பொண்ணை நினைக்க வச்சு இழுத்துக்கிட்டு ஓடி போயிடுவான். அது போல ஆகாமல் இருக்கத்தான் நம்ம ஆளுங்க என்ன பண்ணாங்க, குங்குமத்தை விட அந்த புருவ மத்தியத்துல குங்குமத்தை அந்த புருவ மத்தியில வச்சுட்டாங்கன்னா மெஸ்மரைஸோ அது ஹிப்னாட்டிசமோ பண்ண முடியாது அப்படிங்கிறது அந்த காலத்திலேயே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறதுனால அதை வழக்கமா நம்ம நம்ம பாரம்பரியமா கொண்டு வந்துட்டாங்க. அப்போ அந்த இடத்துல மெஸ்மரைஸ் பண்ணவும் முடியாது, ஹிப்னாட்டைஸ் பண்ணவும் முடியாது. அந்த இடத்துல குங்குமம் வச்சுட்டாங்கன்னா அந்த இடம் அந்த அவங்க சொல்ற பேச்சுக்கெல்லாம் அடங்காம அது பாட்டிய நம்ம செயல் அவங்க செயலுக்கு போகாம வந்துடும். அதனால அவன் பார்வை குங்குமத்தை தாண்டி உள்ளே செல்லாது. அதுவும் நம்ம கோயில்ல போகும்போது கோயில்ல வச்சுக்கிறோம், அப்புறம் வீட்டுக்கு வந்து அந்த குங்குமத்தை கொஞ்சம் வச்சுக்கிறோம். என்னன்னைக்கு நம்ம கோயிலுக்கு போகலையோ அந்த கோயில இருந்து எடுத்துட்டு வந்த குங்குமத்தை எடுத்து அந்த நெத்தியில வச்சுக்கிட்டா நம்ம கோயிலுக்கு போயிட்டு வந்த மாதிரி அந்த ஒரு ஃபீலிங் இருக்கும். அந்த மந்திர சக்தி அந்த வைப்ரேஷன் அதுலயும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இது ஒண்ணு. ரெண்டாவது என்னன்னா, அந்த பெண்ணுக்கு திருமணம் ஆகிவிட்டது என்னும் பொருளாகும். இந்த நேர் வழுதுல இங்க கூட வச்சுக்குவாங்க. அந்த மாதிரி வச்சுக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். அடுத்தது தன் கணவர் வந்து நல்லா இருப்பாருன்னு அர்த்தம். அதாவது அந்த குங்குமத்தை தன்னோட தாலியில வச்சுக்குவாங்க. சில பேர் இந்த தாலியை எடுத்துட்டு அந்த ஆர்த்தி கண்ணுக்கெல்லாம் ஒத்திக்கிட்டு அப்படி ஒரு கொஞ்சோண்டு குங்குமத்தை எடுத்து அந்த தாலியில வச்சுக்குவாங்க. ஐயா சாமி எனக்கு கொடுத்த வாழ்க்கை நல்லபடியா இருக்கு, நல்ல நல்ல புருஷனா கொடுத்த 7 ஜென்மத்துக்கு அவரே இருக்கணும்னுட்டு இந்த அம்மா நினைச்சுக்கிட்டு குங்குமத்தை வைக்குமா. அதே போல அவரும் வந்து இந்த மாதிரி வீட்டுக்காரமா அமைஞ்சதுக்கு நானும் 7 ஜென்மத்துல புண்ணியம் பண்ணிருக்கணும் அவரும் நினைப்பாரு. அந்த மாதிரி இருக்கணும். அப்போ அதுக்கு அர்த்தம் என்னன்னா, காலையில குங்குமத்தை வச்சா தன் கணவர் நல்லா இருப்பார்னு அர்த்தங்க. இந்த இடத்துக்கு என்ன பெயருன்னா ஆக்ஞாஸ்தானம் என்று பெயர். இப்போ ஆக்ஞாஸ்தானம் இப்போ என்னென்ன பார்த்தோம், மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகத்தம், விசுத்தி, ஆக்ஞா அப்படிங்கிற 6 புள்ளிகளை பார்த்தோம். அதுக்கு மேலே உச்சந்தலை, இதுக்கு வந்து என்ன சொல்றோம், பிரம்மஸ்தானம். அதுக்கு மேல 12 அங்குலம், அதுக்கு துவாதசாந்த தலம் அப்படின்னு சொல்லுவாங்க. துவானா 2, தசம்னா 10, 10 2 12, இதுக்கு மேல 12 அங்குலம் தலை துவாத சாந்த ஸ்தலம் அப்படின்னு சொல்றது. நம்ம இது கேள்விப்படாத ஒரு இது. நம்ம எப்பயும் பிரம்மஸ்தானம் சொல்லி இருக்கிறோம். பிரம்மஸ்தானம் இந்த இடத்துல குழந்தைங்களுக்கு எல்லாம் பிறந்த பிறகு பாத்தீங்கன்னா ஒரு மெதுவா இருக்கும். அப்படியே இந்த இளநீ சீவும் போது கொஞ்சம் லேசா விட்டு சிவப்பா நான் வீட்டுல போய் நான் அப்படியே உடச்சிக்கிறேன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அந்த லேசா இருக்கும். அதுக்கு பேர் சொல்றது பிரம்மஸ்தானம். அந்த பிரம்மஸ்தானத்தை அதுக்கு என்ன வந்து அந்த அந்த இடத்துக்கு மேல 12 அங்குலத்துக்கு மேல இருக்குது. அதான் இது வந்து சொல்றது ஆஹ் ஆஹ் அது அது வந்து ஒரு நிலை. அந்த நிலைக்கு Yes, sir.
Please சாரி proceed. சார். ஓகே சார். அது மூலாதாரத்துக்கு கடவுள் யாருன்னா விநாயகர். சார் அன்மியூட் பண்ணீங்க. ப்ளஸ். இது வந்து மூலாதாரத்துக்கு கடவுள் வந்து விநாயகர். சரி, அப்போ சாதிஸ்தானத்திற்கு கடவுள் யாருன்னா பிரம்மா. அப்போ மணிப்புரத்துக்கு கடவுள் யாருன்னா திருமால். அநாகத்து அநாகத்துக்கு கடவுள் யாருன்னா மகேஸ்வரன், இல்லைன்னா ருத்ரமூர்த்தின்னு சொல்லுவாங்க. அதற்கு மேலே இருக்கிறது சதாசிவம். சதாசிவத்தை நினைத்தால் இந்த இடத்துனால கண்ட்ரோல் ஆகும் அப்படின்னு சொல்றதுனால அந்த அந்த இடத்துக்கு இது யார் கடவுள்னா சதாசிவம். சதானா எப்பொழுதும், சிவம்னா சிவம், சிவபெருமானை நினைத்திருத்தல். சதா சிவமாக எப்பயும் நினைத்திருக்கிறது சதாசிவம் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொன்னு சொல்லிக்கிறேன், மூலாதாரம் எந்த ஊரு, மூலாதாரத்துக்கு எந்த ஊருன்னு சொன்னா திருவாரூர். அந்த சாமிக்கு என்ன பேரு? திருமூலதானேஸ்வர் அப்படின்னு பேரு. என்ன பேரு? திருமூலதானேஸ்வர். எங்க இருக்கு? திருவாரூர்ல இருக்கு. இது என்ன இதுக்கு சொல்றது? மூலாதாரத்துக்கு சொல்றது. மூலாதாரத்துல நம்ம விநாயகரையும் உண்டான கடவுள் அது. அங்க வந்து திருவாரூர்ல அதுக்கு அங்க ஒரு கடவுள் இருக்கிற பேர் திருமூலாதேனேஸ்வரன் பேரு. ரெண்டாவது சாதிஸ்தானம் என்ற ஊர். எதுக்கு? எந்த ஊரு? திருவானைக்காவல். தண்ணீர் ஊறிக்கொண்டே இருக்கும், ஜலம் போற பாதைக்கு நேரே. அதுக்கு பேர் வந்து அந்த இது பேர் என்ன? திருவானைக்காவல் அங்க சொல்லுவாங்க. அடுத்தது மூணாவது என்னன்னா மணிப்பூரகம். இது எந்த ஊரு? திருவண்ணாமலை. மணிப்பூரகம்னா நெருப்பு மாதிரி. அது அது அந்த இதுக்கு என்ன ஸ்தலத்துக்கு என்ன சொல்றோம்? திருவண்ணாமலை. அதுக்கு வந்து மணிப்பூரத்துக்கு கடவுள் யாருன்னா திருமால் தான். இருந்தாலும் அந்த ஊருக்கு வந்து திருவண்ணாமலை நெருப்பு. இந்த இந்த வயதுல இந்த நம்ம வயசு நம்ம உடம்புல 98 புள்ளி நெருப்பு இல்லைன்னா காலம் வரை டிஃபன் சாப்பிட்டு மத்தியானம் 7 வகை பலகாரம் சாப்பிட்டு அப்புறம் கறி சாப்பிட்டுட்டு இல்லாம ஐயோ என்னப்பா நெஞ்சு கறிக்குது அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அந்த சூடு இல்லைன்னா அது ஜீரணமாகாது. அப்போ அது என்ன சொல்றது? அந்த இடத்துக்கு வந்து மணிப்பூரகம் சொல்றாங்க. அப்புறம் திருவண்ணாமலையை வந்து திருவண்ணாமலை அதை வந்து அது அடுத்தது வந்து அநாகத்தம். இதுக்கு என்ன கோயில் எதுன்னா சிதம்பரம். தில்லை தில்லை அம்பலம்னு சொல்லுவாங்க. அங்கேயும் ஆட்டம், இங்கமோ ஆட்டம். அப்போ என்ன நெஞ்சு கீழே டக் 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 டக்குன்னு அடிக்கிறது, அது ஆட்டமா. அதே சிதம்பரத்துல பாத்தீங்கன்னா அவரும் ஆடுறாரு. அவரும் என்ன ஜதிக்கு தாளத்துக்கு தகுந்த மாதிரி ஆடுறாரு. இங்க டிக் டிக்னு அடிச்சுக்கும், அங்க தாளம் தவறாம நடனம் ஆடுறாரு. அதுக்கு மேல இருக்கிறது விசுத்தி. என்ன கோயிலு, என்ன ஊரு? திருக்காலதீஸ்வரர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஆறாவது என்ன? ஆஞ்ஞா. ஆஞ்ஞா ஸ்தானம்னா என்ன? காசி பூர்வ மத்தியமே காசிஸ்தானம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த 6 இதுக்கும் 6 உண்டான சக்கரங்கள் சொல்லியாச்சு. ஏழாவது வந்து உச்சந்தலை கைலாசம். அதுக்கு மேல 12 அங்குலம் மதுரை அப்படின்னு சொல்லணும். அப்போ எல்லாத்துக்கும் மேல மீனாட்சி சன்னிதானம் அப்படின்னு சொல்றது உண்டு. அப்போ என்ன சொல்றாங்க? பேச்சு யாராவது தூங்கி இருந்தா இப்போ முடிச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம பேசும்போது இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஆன்மீகத்துல இதா இருக்கும். இந்த நேரம் பார்த்து கொஞ்சம் முடிச்சு விடுங்க. அப்போ மேல இருப்பது 6 ஸ்தானத்தையும் 6 ஊர்லயும் சொன்னோம் இல்லைங்களா? என்னென்ன சொன்னோம்? முதல்ல சொன்னது மூலாதாரம் திருவாரூர், சுவாதிஷ்டானம் திருவானைக்காவல், மணிப்பூரகம் 3வது திருவண்ணாமலை, 4வது அநாகத்தம், இது வந்து சிதம்பரம், 5வது விசுத்தி என்ன ஊருன்னா திருக்காலதீஸ்வரர், 6 ஆஞ்ஞாஸ்தானம், அது என்னன்னா காசி பூர்வ மத்தியஸ்தானம் காசிஸ்தானம் சொல்லுவாங்க. அப்புறம் என்ன 7வது உச்சந்தலை, அது வந்து கைலாசம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இருங்க, இப்போ நாம இந்த இப்பவும் திரும்பவும்
கீழே போறோம். என்னன்னா எங்க இருக்கிறோம்? அப்ப மூலாதாரம் இருக்குதுல்ல, அதுக்கு ஒரு அக்னி இருக்குது. நம்ம கோயில்ல 5 தலை நாகம் கீழே சிவலிங்கம் இருக்கா? நம்ம நாகலிங்க பூவை பார்த்துருக்கோம் அல்லவா? அது மாதிரி அக்னி கீழே இருக்கும். நம்ம பிராணாயாமம் பண்ணினா இந்த அக்னி மேலே கிளம்பும். அது என்ன என்ன சொல்றதுன்னா பிராணாயாமம் சொல்றது. மூச்சை ஒழுங்குபடுத்தி பிறகு திரு திருமூலர் சொன்னபடி என்ன சொல்றாங்க, அது ஆஹ் வலது மூக்கிற்கும் அதுக்கு பேர் என்ன சொல்றோம், சூரிய கலை. இடது மூக்குக்கு சந்திரகலை, அப்படி அந்த பேர் இருக்கு. இந்த இரு இந்த அந்த இடத்த மாறாம நம்ம பாருங்க. இதுக்கு பேரு சுழிமுனின்னு பேரு. சென்ட்ரா இருக்கு பாருங்க, அதுக்கு பேரு சுழிமுனின்னு சொல்றது. வலது மூக்குல மூச்சு ஓடுனா சூரியகலை வலது மூக்கு. இந்த இடத்துல மூச்சு நீங்க இருக்கும்போது பாத்தீங்கன்னா நீங்க உங்களுக்கு தெரியும், அது சூரியகலை. அதே உடம்புல ஓடுற போது எந்த இட வியாதியும் நம்மள தாக்காது. இப்ப நீங்க எங்கேயாவது போறீங்க, போகும்போது பாத்தீங்கன்னா மூச்சு வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. மூச்சு வாங்கும் போது இந்த இடத்துல மூச்சு வாங்கிச்சுன்னா அங்க இருக்கிற நம்ம கெட்ட காத்து, அங்க இருக்கிற இதெல்லாம் பொல்யூஷன் எல்லாம் நம்ம ஒன்றும் பண்ணாது. அதே இடது மூக்குல வந்துச்சுன்னா பொல்யூஷன் இது அது சின்ன சின்னதெல்லாம் கூட நமக்கு நியூசன்ஸா போய் நம்ம உடம்புல பெரிய வியாதியா வந்துடும். அதை என்ன செய்யறதுன்னா, அதுக்காக அந்த வலது மூக்கு இடது மூக்குல என்னென்ன காத்து ஓடுதுங்கிறத அதை வச்சு அவங்க என்னென்ன நடக்குதுங்கிறத சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ எல்லாத்துக்கும் எனர்ஜி, இந்த இடது இதுக்கு எனர்ஜின்னு சொல்லுவாங்க இல்லையா? நம்ம வலது மூக்குல காத்து வாங்கும்போது அது எனர்ஜியா மாறிடும். அப்போ இடது மூச்சு வாங்கும் போது வியாதிகள் வருது. இதுல நம்மள ஒரு ஒரு வழி பண்ணிடும். இந்த இடது மக்களை நமக்கு காத்து வாங்கினா நம்மள ஒரு வழி பண்ணிடும். நம்ம வீட்டை வித்து டாக்டர் 4 வீடு வாங்குற வரையும் அந்த நம்ம வியாதி நம்மளை விடாது. அந்த அளவுக்கு நம்ம வீடை வித்துடணும். வித்துட்டு டாக்டருக்கு பீஸா கட்ட வேண்டியது. அவர் என்ன பண்ணுவாரு, நம்ம கட்ட பீஸ்ல 4 வீடு வாங்கிடுவார். தமாசுக்கு சொல்றாரு, வேற ஒண்ணும் இல்லை. நிஜமா அந்த மாதிரி நடக்குதும், நடக்கிற இடத்துல நடக்குது. ஜென்ரலா அந்த மாதிரி இல்லை. அப்போ அதுக்கப்புறம் தான் போகும். அந்த மாதிரி அந்த இடது மூக்குல வர நாச்சில வர்ற காத்து நம்ம எங்கேயாவது போயிட்டு இந்த மாதிரி வந்துச்சுன்னா அது என்ன ஆகுதுன்னா வியாதியா மாறி நம்மள படாத பாடுபடும் படுத்தும். அந்த சளி வந்தா சனியம் பிடிச்ச மாதிரின்னு சொல்லுவாங்க. அந்த நம்மள தொடர்ந்து அது மாதிரி வந்துட்டே இருக்கிறதுனால அதை அப்படி சொல்லுவாங்க. சரி, அதுக்கு என்ன என்ன செய்யணும்? அப்போ நம்ம இப்போ அதுக்கப்புறம் தான் போகணுவாங்க இல்லையா சார்? அதுக்கு என்ன செய்யணும்? இப்படி படுக்கணும். எப்படி படுக்கும்போது இடது கைய கீழே வச்சு வலது வச்சு படுத்தா தன்னால வலது மூக்குல மூச்சு ஓடும். என்ன செய்யணும் சொல்றாங்க? படுக்கும்போது இடது கை, இந்த லெஃப்ட் ஹேண்டு, இடது கையை லெஃப்ட் ஹேண்டு இப்படி உருக்கடிச்சு படுத்தோம்னா தன்னால வலது மூக்குல காத்து வரும் அப்படிங்கிற. அப்போ எந்த வியாதி கிருமிகள் இருந்தாலும் நம்ம அண்டாது. எவ்வளவு ஈஸியான மெத்தடு பாருங்க. இதுக்கு ஸ்கேனோ அதுக்கும் அப்புறம் எம்ஆர்ஐயோ இல்லை இசிஜியோ எதுவுமே தேவையில்லை. அந்த மாதிரி ஒரு மாதிரி இடது மூக்களை வாங்கி வியாதி வருது அப்படின்னா நீங்க இடது கையை மடிச்சு வச்சு தலை அந்த பக்கம் வச்சு வலது மூக்கில் ஆட்டோமேட்டிக்கா நீங்க ஒண்ணுமே செய்ய வேண்டாம். வலது மூக்கு ஆட்டோமேட்டிக்கா சுவாசம் போகும். அப்ப போகும்போது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எல்லா வியாதிகளும் கொஞ்சம் கொஞ்சமா தானாவே குணமாகக்கூடிய சக்தி ஆண்டவன் நமக்கு உடம்புல கொடுத்துருக்கான் அப்படின்னு சொல்றாரு. அப்போ இந்த வலது மூக்குல மூச்சு ஓடுதுல, இது நம்ம வீடுகளை சொல்றோம். எந்த அந்த பையனுக்கு பூராவும் பெண் குழந்தையா பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்க இந்த பையனுக்கு இன்னொரு தாரம் கல்யாணம் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு பிறந்த 4 பொண்ணும் 4 குழந்தையும் பெண் குழந்தையா பிறந்துருச்சு. அடுத்தது இன்னொரு குழந்தை பிறக்குதுன்னா அந்த குழந்தைக்கு பேரு போதும் பொண்ணு, போதும் பொண்ணு அப்படின்ட்டு பேர் வச்சிருவாங்களாம். பொண்ணு போதும் அப்படின்ட்டு பேர் வச்சிருவாங்களாம். மங்களம்னு பேர் வைப்பாங்க. அதோட சரி, இனிமேல்
குழந்தை வந்து பெண் குழந்தைங்க வேண்டாம் அப்படின்னு. இப்போ அந்த மாதிரி செஞ்சு நாம் இருவர் நமக்கு இருவர்னாங்க. அப்புறம் நாம் இருவர் நமக்கு எதுக்கு இருவர்னு ஒண்ணுன்னாங்க. இப்போ இப்போ ஒவ்வொரு வீட்டுல ஒரு குழந்தை இருந்ததுன்னா அந்த குழந்தை பேசுறதுக்கு துணை இருக்கிறது இல்ல. அதனுடைய சந்தோஷத்தையும் துக்கத்தையும் ஷேர் பண்றதுக்கு ஆள் இருக்கிறது இல்ல. இப்போ அண்ணன் தம்பி எல்லாமே வந்து ரொம்ப ரேர் ஆகி போச்சு. ஒரு வீட்டுக்கு ஒரு குழந்தைன்னு ஆயிப்போச்சு. அதுல அதுவும் முக்கியமா இப்போ இன்னும் பெண் குழந்தைங்களே இல்லாம நிலைமை வந்துருச்சு. எந்த இடத்துல போனாலுமே பெண் குழந்தைகளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப டிமாண்டா இருக்குது. நிறைய பேருக்கு 40 வயசு ஆகி கூட 35 40 வயசு ஆகி கூட பெண்ணு கிடைக்காம திருமணம் ஆகாம இருக்கிறாங்க. அப்போ அந்த மாதிரி நிலைமை வந்துருச்சு. காரணம் பெண்ணு வேண்டாம். அப்போ கள்ளிப்பால் கொடுத்துடலாம் குழந்தைங்கல்ல. இப்போ தெரியுது அவங்களுக்கு பெண்ணோட அருமை என்னன்னு தெரியுதா? அதனால நம்ம என்ன செய்யணும்? எப்பயுமே நம்ம குழந்தைங்க ஆண்டவன் கொடுத்தது, அதை நம்ம வந்து இது வச்சுக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அப்போ அந்த காலத்துல 4வது பொண்ணு பிறக்க கூடாதுன்னு என் மகனுக்கு வேற ஒரு இடத்துல கல்யாணம் பண்றோம் அப்படின்னு சொன்னாங்க. இதெல்லாம் முட்டாள்தனம் இல்லையா? அது காரணம் யாருன்னு தெரியும்னா, குழந்தை பிறக்குது பிறக்காது இருக்கிறதுக்கு காரணம் ஆண் தான் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். ஆண் ஆணுக்கு முக்கிய காரணமா இருக்குது அப்பா தான் சொல்லுவாங்க. அப்ப காரணம் என்னன்னா இப்ப கூட எழுதி வச்சுக்கோங்க. நான் சொல்றது பொய் இல்லை. திருமணம் சொன்னதான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். இப்ப கூட எழுதி வச்சுக்கோங்க. ஒரு வீட்டுல குழந்தை வந்து ஆணா பிறக்குது பெண்ணா பிறக்குது அப்படின்னா அதுக்கு காரணம் ஆண். ஆண் தான். அவங்க வந்து உற்பத்தி, அதாவது அவங்க வந்து அப்பாவுக்கு வலது மூக்குல சூரியக்கலை ஓடும்போது குழந்தை உற்பத்தி ஆனால் அது ஆண் குழந்தை. இடது மூக்குல இடது மூக்குல அது மூச்சு ஓடும் போது சந்திரக்கலை, அது அந்த நேரத்தில் குழந்தை உற்பத்தி ஆனால் அது வந்து பெண் குழந்தை. இது இது உண்மையானதுதான். இது வந்து சித்தர் அவர் அந்த காலத்துல கண்டுபிடிச்சது தான். அதை நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். வலது மூக்குல வாங்கினா ஆண் குழந்தை, இடது மூக்குல வாங்கினா பெண் குழந்தை அப்படின்னு. இன்னொன்னு சொல்வா, அப்பா எப்பயுமே மூச்சு காட்டுறேன் நல்லா இழுத்து விடணும். உங்க எல்லோருக்கும் சொல்றேன், நுரையீரல் பூராவும் காற்று போய் சேரணும். மூச்சை விட்டுன்னு விடக்கூடாது. எவ்வளவுக்கு எவ்வளவு மூச்சை மெதுவாக இழுத்து விடுறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு வாழ்க்கையை நீடிக்கும். அந்த பிறக்கிற குழந்தைக்கு வயசு 100 அப்படின்னு சொல்றாங்க. மூச்சு மெதுவாக இழுத்து விடுவானால் பிறக்கிற குழந்தைக்கு வயசு 100. அந்த குழந்தை நல்லா இருக்கும், 100 வயசு வரையும் வாழும். அப்படிங்கிறது எல்லாமே அந்த காலத்துல சொன்ன ஜோதிடன்னு கூட சொல்லலாம். பிராணாயாமம்னா என்ன அப்படின்னா மூச்சில் இருந்து ஆரம்பிக்கும். இப்போ நான் வந்து பிராணாயம்னா என்னன்னு சொல்ல போறேன். என்னன்னா விநாயகர் அவர்களுக்கு பிராணாயாமத்திற்கு என்ன சம்பந்தம்னு யோசனை பண்ண வேண்டாம். அது மூலாதாரத்தின் இன்னொரு கணலை காலால் எழுப்பும் காற்று பிராணாயாமமே அப்படிங்கிறாரு. அப்போ இந்த கருத்தறிவித்து மூலாதாரத்தில் உள்ள காற்றால் எழுப்பக்கூடிய கருத்தை நீ காட்டினால், ஔவையார் பாடுறாங்க பாருங்க, அந்த பாட்டு இது ஔவையார் பாடின பாட்டு. அதனால மூலாதாரத்தில் அக்னியில் மேலே எழுப்பி அப்படி எழும்பும் போது பிராணாயாமம் பண்ணணும். எப்படி திருமூலர் சொன்னது பார்த்தா, இப்போ சொல்றேன் பாருங்க, வலது மூக்க மூடிக்கோங்க, இப்படி மூடிக்கோங்க. அப்போ எவ்வளவு நேரத்துக்கு? 16 நிமிஷம் மூக்குல அப்படி இருக்கும். 14 வினாடி இப்படி சுடுக்கு போடலாம், இல்லையா நிமிஷம் வினாடி பார்த்துக்கலாம். அப்போ 16 இது சொல்லுவாங்க, சுண்டுன்னு சொல்லுவாங்க. அந்த 16 சுண்டு வரையும் நம்ம மூச்சு இழுக்கணும். அப்புறம் 2 மூக்கையும் மூச்சுக்கு மூடிக்கிட்டேன்னா 64 சுண்டு உள்ளே வைக்கணும்ன்றாங்க. இதுக்கு கும்பகம்னு பேரு. இப்படி இந்த பெருவிரலை இங்க அடக்கிக்கணும், இந்த மோதிர விரலை இந்த பக்கம் வச்சுக்கணும். இப்போ உள்ளார இழுக்கிறோம் 16, 1 2 3 4 அப்படின்னு. அப்புறம் அது 2 பூக்கே மூடிக்கணும். இப்படி இந்த மோதிர விரலையும் பெரிய விரலையும் இப்படி மூடிக்கிட்டு அங்க கும்பகம் பண்ணணும். 64 வினாடிகள்னு சொல்றாங்க அது. அப்போ 16 64 அப்புறம் மெதுவா ரிலீஸ் பண்ணணும். இங்க வாங்கினோமா இந்த மோதிர விரலை இந்த பக்கம் அழுத்திக்கிட்டு இந்த பெருவிரலை எடுத்தோம்னா வலது பக்கம் மெதுவா காத்து விடணும். அது வந்து 32 வினாடிகளை விடணும் அப்படின்னு சொல்றாங்க.
இதெல்லாம் எப்போ இன்னைக்கு ஆரம்பிச்சு இன்னைக்கேவா? அது கண்டிப்பா நடக்காது. மெதுவா 4, அப்புறம் 4 வாட்டி 1 2 3 4, அப்புறம் முகக்க மூடிக்கிட்டு ஒரு 8, அப்புறம் மெதுவா 4, 4 அந்த மாதிரி, அப்புறம் 6, அப்புறம் 8, அப்புறம் 10, அப்புறம் 12, அப்படி ரைஸ் ஆகி ஒரு கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா ஒரு 4 5 வருஷமோ இல்ல 5 6 வருஷமோ ஆன பிறகு அது வந்து நம்ம முதல்ல சொன்னோம்ல 16 64 32ங்கிற அந்த இடத்துக்கு வரும். அப்போ நல்லா இன்னும் சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இது அப்போ அந்த அந்த கொஞ்சம் கொஞ்சமா முடிச்சு அந்த அளவுக்கு வந்தாங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு மெதுவா அப்படியே நம்ம அந்த இதை ரைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ உடம்பு நல்லா இருக்கும். இதுக்கு பேர் தான் பிராணாயாமம் சொல்றோம். நிறுத்துங்க. மூலாதாரத்தை அக்னி இருக்கு, பிராணாயாமம் பண்ணி கும்பகம் பண்றேன், காத்த உள்ள அமுக்கிட்டேன், இது உள்ள போய் துன்பம். ஆமா, உள்ள எல்லா காற்றும் நிக்குது, அது தலைய தூக்கும். அக்னி சுவாதிஸ்தானத்துக்கு வரும், எல்லாம் முதுகு தண்டுல, அங்கிருந்து சும்மா அநாகத்துக்கு வரும், விசுப்திக்கு வரும், ஆஞ்ஞாஸ்தானத்துக்கு வரும். ஆக ஆஞ்ஞாஸ்தானத்துக்கு வர்ற பொழுது பல 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 பலன்னு ஜோதி பிரகாசமா கிடைக்கும். அமுதம் அப்படியே கொட்டும். அந்த இடத்துக்கு பேரு தான் சந்திர மண்டலம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த இடத்துக்கு பேர் என்ன சொல்றாங்க? சந்திர மண்டலம். இதுல இருக்கு அவ்வளவுக்கு அவ்வளவு யோகா அப்படி இருக்கு. அப்போ விநாயகர் அகவல்ல இருக்கு சந்திர மண்டலத்துக்கு. அப்படி அக்னி பிரிஞ்சதோ, அப்படி அக்னி பாஞ்சதோ, இந்த பாஞ்ச உடனே அங்கிருந்து உடம்புல உள்ள 72,000 நாடி நரம்புல வெளியே அந்த அக்னி அப்படியே அந்த அமுதம் உள்ளே பாயும். அந்த உடம்புக்கு அழிவே கிடையாதுங்க. இந்த உடம்புக்கு அழிவே இல்லைங்க. மூலாதாரம் அந்த இதெல்லாம் பார்த்துக்கும் போது இந்த 72,000 நாடி நரம்புக்குள்ள பாஞ்சு நம்ம நாடி நரம்புக்குள்ள போகும்போது நம்ம உடம்புக்கு அழிவே இருக்காதுன்னு சொல்லுவாங்க. இப்போ இது மூலியமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஜோதிடங்கிறது வந்து அந்த காலத்துல மூச்சு காத்த வச்சு சொன்னாங்க. யாருக்கு எந்த குழந்தை பிறக்குங்கிறதுக்கு காரணம் நம்ம ஆண் தான். ஆணுக்கு வலது மூக்குல வந்தா அது ஆண் குழந்தை, பெண் மூக்குல அதாவது இடது மூக்கல காத்து வந்தா அது அந்த இடத்துக்கு சந்திரகலை. அந்த மாதிரி குழந்தை உற்பத்தி ஆகும் நேரத்துல நம்ம சந்திரகலையில இடது மூக்குல காத்து வாங்கினா அது பெண் குழந்தையா பிறக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு நம்ம பிராணாயாமம் எல்லாம் பண்ணி நம்ம உடம்ப பத்திரமா பார்த்துக்கிட்டோம்னா இந்த உடம்பு எத்தனை காலம் ஆனாலும் ஆரோக்கியமா இருக்கும். டாக்டருக்கு நம்ம ஃபீஸ் கொடுக்க வேண்டாம், நம்ம வீடை விற்று அவர் 4 வீடு வாங்க வேண்டாம். அப்படிங்கிறது எல்லாமே ரொம்ப அருமையா சொன்னாங்க. இந்த விஷயத்துல நம்ம பிராணாயாமங்கிறது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இதுதான் நம்ம பத்ரிஜி ரொம்ப அழகாக பத்தாஞ்சலி பிராணாயாமத்தை கொடுத்து, அது இல்லாம நம்ம பிரமிடை கொடுத்து நம்மளுக்கு அழகழகாக வந்து எப்படி சுகமான பிராணாயாமம் சொன்னாரு. நம்ம எதையுமே வந்து ரொம்ப ஈஸியா எடுத்துக்கலாங்கிறது வேற எந்த இதுலயுமே நம்ம அகாடமிலையும் நம்ம பார்க்க முடியாத ஓரளவுக்கு அவ்வளவு ஃப்ரீனஸ் கொடுத்துருக்கிறாரு. நீ காலையிலேயே நீ எந்திரிச்சு செய், மாலையிலேயோ எந்திரிச்சு செய், என்ன ட்ரெஸ் வேணா போட்டுக்கோ, சாப்பிடுறதுக்கு முன் சாப்பிடுறதுக்கு பின் எல்லாம் கூட பார்த்துக்கோ, என்ன வேணாலும் செய்யறாஜா, ஆனா தியானம் மட்டும் செய்யினார். அந்த தியானம் தான் நம்ம செய்யறோம். ஆனா அபானா சதி தியானம். இந்த ஆனா அபானா சதி தியானத்துல நம்ம செய்ய செய்ய நம்மளுக்கு இந்த மூலாதாரத்துல இருக்கிற அக்னி, சுவாதிஷ்டானம், மணிப்புரம், அநாகத்தம், ஆஞ்ஞாமி சுத்திங்கிட்ட போய் நல்லா இங்க வந்து பிரம்மஸ்தானத்துக்கு போயிடும். அந்த மாதிரி போகும்போது நமக்கு இந்த 1000 இதழ்கள் இருக்கக்கூடிய தாமரைக்கு தெரியுமாங்க. அந்த அளவுக்கு பிரைட்னஸ் இருக்குமா அந்த இது. அப்போ நமக்கு வந்து எல்லாமே எவ்வளவு ஆரோக்கியம், எவ்வளவு ஆனந்தம், எவ்வளவு சந்தோஷம் எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு. இப்போ வரக்கூடிய 1ஆம் தேதி நமக்கு வந்து புத்த பூர்ணிமா வருது. ராமநாயக்கன்பட்டியில ரொம்ப விசேஷமா எல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. வாணியம்பாடி பக்கத்துல இருக்கிறத எல்லாரும் வாங்க, கலந்துக்கோங்க. புத்த பூர்ணிமா, குரு பயிற்சி, மே 1ஆம் தேதி எல்லாம் வருது, எல்லாம் கலந்துக்கோங்க. அது இல்லாம நம்ம 16ஆம் தேதி திருவண்ணாமலையில நம்ம மகா அவதார் ஃபவுண்டேஷன் அவங்க ஒரு யக்னம் வச்சிருக்காங்க. அதுக்கும் எல்லாரும் வந்து கலந்துக்கோங்க. எல்லாருமே
அந்த மாதிரி கூடும் கூட இடத்துல நம்ம செய்யும் போது நமக்கு வந்து ஆற்றல் அதிகமாகும், நம்ம வைப்ரேஷன் நல்லா இருக்கும். இன்னும் நம்ம இன்னொருத்தர் கூட நம்ம பழகி அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் வாங்கும்போது நமக்கு இன்னும் நம்மளுடைய எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகி நம்ம ஃபெய்த் ஸ்ட்ரென்தன் ஆகும். ஏன்னா நம்மளுக்கு எந்த அளவுக்கு பவர் ஆஃப் நமக்கு வந்து ஃபெய்த் இருக்குதோ அந்த அளவுக்கு டெவிலுக்கும் அந்த பவர் இருக்கு. நீங்க எந்த நேரத்துல வந்து உங்களுக்கு ஒரு டவுட் இருக்குதுன்னு வச்சா டெவில் வந்து அட்டாக் ஆயிடும். டெவில் அதாவது வேக்யூம் கிரியேட் ஆயிடும். அந்த வேக்யூம் கிரியேட் ஆச்சுன்னா உடனே டெவில் வந்து பாஞ்சு நம்மளுக்கு என்ன பெரியதப்பா எல்லாத்துக்கும் விதிப்படி தான் நடக்கும் அப்படிங்கிற ஒரு சின்னதா ஒரு தூபம் போட்டு விட்டு போயிடும். அது நமக்கு பெருசாகி ஆமா அவனுக்கு அப்படிதான் இருந்துச்சு இவனுக்கு இப்படிதான் இருந்துச்சு என்ன ஆச்சு அப்படிங்கிற அந்த அப்படி போய் நம்மளை வந்து ஃபெய்த்ல இருந்து கீழே இறக்கி விட்டுரும். அப்போ அந்த மாதிரி நேரத்திலலாம் தான் இந்த வந்து நம்ம இதுக்கெல்லாம் போறது, குரூப் மெடிடேஷன் போறது, அந்த மாதிரி பிரமிடு இருக்கக்கூடிய அந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் நம்ம போய் உட்காந்து தியானம் பண்றது, புக்ஸ் எல்லாம் படிச்சு நம்ம ஃபெய்த்தை ஸ்ட்ரென்தன் பண்றது, 4 பேர் நம்ம சீனியர்ஸ் எல்லாம் இருந்து அவங்க கூட டிஸ்கஸ் பண்றது, நமக்கு என்ன சந்தேகம் சார் இந்த மாதிரி இருந்தது இந்த மாதிரி ஆயிடுச்சு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம வந்து ஷேர் பண்ணி நம்ம சந்தேகத்தை கிளியர் பண்ணி நம்ம எப்பயுமே வந்து இந்த ஃபெய்த்ல இருந்து அந்த சர்க்கிள்ல இருந்து பாதுகாப்பு சர்க்கிள் இருந்து வெளியே வரக்கூடாது. அப்போ வெளியே வந்துட்டோம்னா ஒளிஞ்சது உடனே டெவில் வந்து டெவில்னா என்னங்க சோம்பேறித்தனம், எதிர்மறை எண்ணங்கள், அதே மாதிரி ஒருத்தரை பார்த்து பொறாமப்படுறது, அது எல்லாமே தான் வந்து டெவில். டெவில்னா பேய் மாதிரி பிசாசு மாதிரி கண்ணு கிண்ணு எல்லாம் உருட்டிக்கிட்டு பல்லு எல்லாம் நீட்டிக்கிட்டுலாம் வரும், காலு கையிலெல்லாம் அந்த இது இருக்குல்ல நகைலாம் இவ்வளவு பெருசு இருக்குன்னெல்லாம் நினைக்காதீங்க. டெவிலுங்கிறது இந்த மாதிரி தான். இந்த நெகட்டிவ் எனர்ஜி தான் நம்ம டெவிலுங்கிறோம். அந்த நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் நமக்கு வராம இருக்கிறதுக்கு இந்த மாதிரி எல்லாமே நம்ம பாதுகாப்பு அரணை கட்டிட்டு வந்தோம்னா நம்மளை போல சிறந்த மனிதர்கள் கிடையாது. சிறந்த பையனா இருக்கலாம், தகப்பனா இருக்கலாம், அண்ணனா இருக்கலாம், கணவராக இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். அவங்க வந்து சிறந்தவர்களா இருக்கணும். நம்ம இந்த மனுஷ ஜென்மத்தை எல்லாருக்குமே கிடைக்கிறது இல்லை. அப்படி கிடைச்சதுல இவ்வளவோ சிறந்து இருக்குது. அந்த சிறப்பான வாழ்க்கையை நம்ம வந்து எண்ணி எண்ணி மகிழணும். ஆண்டவன் இவ்வளவு கொடுத்துருக்கான், மற்றவங்களுக்கு வந்து அப்படி கொடுத்துட்டான் இப்படி கொடுத்தான்னுட்டு நம்ம வந்து அந்த மாதிரி எண்ணிக்காம நம்மளை விட கீழே இருக்கவங்க நினைச்சு நமக்கு அதை விட நம்ம நல்லா இருக்கிறோம் அப்படின்னு நினைச்சு மகிழணும். எங்க போனாலும் மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சியை நம்ம எப்படி கொண்டு பேசி முடிக்கிறோமோ அந்த மாதிரி எதை பார்த்தாலும் நமக்கு சைக்கிள் கிடைச்சது மகிழ்ச்சி. நான் நடந்துட்டு இருந்தா இன்னைக்கு சைக்கிள் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னா. சப்போஸ் ஸ்கூட்டர் கிடைச்சது, ஆமாயா இத்தனை நாள் நான் சைக்கிள்லாம் போயிட்டு இருந்தேன், எனக்கு ஆண்டவன் பார்த்து எனக்கு ஸ்கூட்டர் கொடுத்துருக்காங்க, அதுவும் எலக்ட்ரிக் கிடைக்காது, ரொம்ப அருமையா இருக்குது, சந்தோஷம். அப்படி நம்ம சந்தோஷத்தை நம்ம கிரியேட் பண்ணி நம்ம வாழ்க்கையை நம்ம எப்பயும் சந்தோஷமா வச்சுக்கிட்டோம்னா நம்மளை போல ஆரோக்கியமா இருக்கிறவங்க யாரும் கிடையாது. நமக்கு என்னென்ன தெரியுதோ அது மற்றவங்களுக்கு சொல்லி கொடுங்க. மற்றவங்க கிட்ட என்னென்ன இருக்கோ நமக்கு தெரியாதெல்லாம் கற்றுக்கோங்க. அப்போ வாழ்க்கை வந்து எப்பயுமே சந்தோஷமா இருக்கும், எப்பயுமே ஆனந்தமா இருக்கும். இதுதான் பத்ரிஜி கேட்கிறாரு, சொல்றாரு. என்னன்னா அவருடைய இது என்னன்னா எல்லா இடத்துலயும் பிரமிட் இருக்கணும், எல்லாரும் வந்து தியானம் செய்யணும், எல்லாருமே வெஜிடேரியனா இருக்கணுங்கிறாரு. அந்த மாதிரி நம்ம அந்த கொள்கையில வந்து நம்ம ஃபாலோ பண்ணோம்னா எல்லாருமே நல்லா இருக்கலாம். இப்போ நம்ம ஒரு உயிரை கொள்றதுனால அந்த உயிர் வந்து நம்ம அது என்ன சொல்றோம் பாவம்னு சொல்றோம். அது இன்னும் நம்ம என்ன சொன்னோம்னா நம்ம கொல்லாம விட்டோம்னா அது நம்மளை வாழ்த்தும். நானும் உங்களை போலதான் நான் வாழ வந்திருக்கேன், என்னை வந்து இது பண்ணாதீங்க, நான் வருத்தத்தோட தான் நான் சாகிறேன் அப்படின்னு சொல்லி போவோம். அந்த மாதிரிலாம் பண்ணாம நம்ம அது சாக விடாம நம்ம வெஜிடேரியனா இருந்து அது வந்து இருந்தோம்னா அது நம்மளை வாழ்த்திக்கிட்டு இருக்கோம். நம்ம இன்னும் பல ஆண்டு அதுவும் வாழும் நாமளும் வாழலாம் அப்படிங்கிற சொல்லிட்டு எனக்கு வாய்ப்பு கொடுத்த மகாவதார் ஃபவுண்டேஷன் அவர்களுக்கும் என்னுடைய நண்பர் பழனியப்பன் அவர்களுக்கும் அன்பான வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு மற்றும் ஒரு நன்றியை தெரிவித்து நன்றி 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 வணக்கம்.